கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் இருக்கும் உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 17 வரையிலான வசனங்களை நம்முடைய தியானத்துக்காக நாம எடுத்துக்கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் முழுக்க முழுக்க தீர்க்க Recording in தரிசனங்கள் நிறைந்த progress. புத்தகம். அந்த ரீதியில நடக்க போகிற காரியங்களை நமக்கு உணர்த்தி இந்த பாதையில நம்மை வெளிப்பாக எச்சரிப்போடு வைத்திருக்கும் என்ற புரிதல் பொதுவாக நம் அனைவருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அதையே முதல் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இந்த புத்தகத்துல உண்மையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கும். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வாசிங்க சிஸ்டர். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் எனும்போது படிப்பவர்கள், தியானிப்பவர்கள், பின்பு கேட்கிறவர்களும் என்று சொல்லும் பொழுது படிச்சு தியானிச்சு முடிந்த அளவு புரிந்து கொள்ளுவதை குறிக்குது. இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் எனும்போது வாசித்து தியானிச்சு முடிந்த அளவு புரிந்து கொண்டதை தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துகிறவர்கள், அதுதான் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று அந்த வசனம் அங்க இருக்கு. அன்பானவர்களே, ஒரு தீர்க்க தரிசன புத்தகமா நடக்க போகிற விஷயங்களை அது நமக்கு உணர்த்துது. அந்த ரீதியில நாம் எச்சரிப்படைந்து இந்த பாதையில முன்னேறுவதற்கு உதவி என்று சொன்னாலும், ஆக்சுவலா இதனுடைய உண்மையான பிளெஸிங் என்ன அப்படின்னா, பாருங்களேன், இதை வாசித்து கேட்டு நடப்பதற்கு முன்பு இல்லாத ஒரு பாக்கியத்தை அதற்கப்புறம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள்னா, அதுக்கு முன்பு இருந்த ஒரு நிலையை பார்க்கிலும் இன்னும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு நாம அங்க உயர்கிறோம் இந்த ஒரு முயற்சியின் மூலம். அந்த ஆசீர்வாதம் என்னவாக இருக்கும்? இந்த பாதையில நமக்கு என்னதான் ஆசீர்வாதம் அப்படின்னா, உண்மையை சொல்ல போனா இந்த பாதையில எதை நோக்கி நாம பயணிக்கிறோமோ அந்த இலக்கை நாம அடைவதற்கு கொஞ்சம் முன்னேறுகிறோம் என்று சொன்னா, வளருகிறோம் என்று சொன்னா, முதிர்ச்சி அடைகிறோம் என்று சொன்னா, அதுதான் உண்மையான பிளஸிங். சுருக்கமா இந்த வசனம் அப்ப நமக்கு என்ன சொல்லுவதாக நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னா, இந்த புத்தகம் நமக்கு நமது குணலட்சண வளர்ச்சியில நமக்கு ஒரு பெரிய உதவி. ஒருவேளை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணங்கள் நாமும் நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உண்மையா பிரயாசப்படக்கூடிய குணலட்சணங்களில் வளர்வதற்கு இந்த ஒரு புத்தகம் விசேஷமான ஒரு உதவி. இந்த கோணத்துல இந்த புத்தகத்தை நம்ம பார்ப்பது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்றைக்கு ஒரு சிறிய பகுதி, நமக்கே உரிய பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி, அதன் மூலம் நம்ம தியானிக்க போறோம். சரி அன்பானவர்களே, இப்போ இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நம்முடைய குணலட்சணத்துல நம்ம வளர்வதற்காக பயன்படுத்தணும், கவனிக்கணும் என்பது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்கள் பொதுவா நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல பரிச்சயமான அதிகாரம்னா இதுதான் நம்ம அங்க சொல்லுவோம். ஏன்னா 7 சபைகளுக்கான செய்தி அந்த 2 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும்.
இந்த 7 சபைகளுக்கான செய்தி எனும்போது, அதை குறித்து உங்களுடைய புரிதல் என்ன? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது என்னன்னு என்று கேட்டா, நாம என்ன சொல்லலாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 2, 3 அதிகாரங்கள், 7 சபைகளுக்கான செய்திகள் அப்படின்னா, அந்த செய்திகள்ல ஆக்சுவலா இந்த செய்திகள் தலையாகிய கர்த்தர் இயேசு, அந்த ஒவ்வொரு காலகட்ட சபையினுடைய தூதனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ், ஒரு செய்தி வந்து அங்க சொல்றாங்க. அதன் மூலம் நமக்கு அவரு உணர்த்துவது என்ன? அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, எளிமையா எச்சரிப்பு, வார்த்தைகள், ஊக்கம். தேங்க் யூ. அன்பானவர்களே, இப்ப நமக்கு 7 சபை என்பது 7 கால பகுதிகள் என்பது தெரியும். ஆக்சுவலா அந்த 7 சபைகளுக்கான செய்தி என்று ஒவ்வொரு சபை, அந்த சபைக்கு சொல்லப்பட்ட செய்தியை நாம் கவனிக்கும் பொழுது, சுவிசேஷ யுகத்துல ஒரே மெய் சபையானது 7 காலப்பகுதிகள கடந்து வராங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில இருக்கும் பொழுது, அந்த காலப்பகுதியினுடைய சூழல் என்னவாக இருக்கும்? அப்படின்னா, அந்த காலப்பகுதியில ஒருவேள உலகம் எந்த நிலையில இருக்கும்? ஒருவேள அது அரசியலா இருக்கலாம், இல்லாட்டி மதமா இருக்கலாம், அல்லது சமுதாயமா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். உலகத்துல என்ன மாரியான சூழ்நிலை நிலவும்? அதனால அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல எவ்விதமான ஒரு தாக்கம் இருக்கும்? பின்பு அந்த தாக்கத்தின் மத்தியில அந்த காலத்து பரிசுத்தவான்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பாராட்டும்படி என்ன விஷயங்கள் இருக்கும். அதே சமயத்துல அந்த காலப்பகுதி, நிலவக்கூடிய கால சூழல்கள், அதனுடைய தாக்கம், அதனால அந்த காலத்து பரிசுத்தவான்கள் கிட்ட காணப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய குறைகள், பலகீனங்கள், இது எல்லாமே தலையாக இருந்து கர்த்தர் இயேசு அந்த ஒவ்வொரு காலப்பகுதியின் பரிசுத்தவான்களுக்கும் அவங்க பிரயோஜனத்துக்காக சொல்லுகிற விஷயம். கண்டிப்பா எடுத்த உடனே நிறைகள் தான் பேசுவாரு. அது அவர்களுடைய நல்ல முயற்சி, அவங்களுடைய உண்மையுள்ள ஜீவியத்தை அங்கீகரித்து, அவர்களை ஊக்கப்படுத்தி, பலப்படுத்துவதற்கு ஏதுவா. பின்பு அதற்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறையவோ, 2 குறைவோ சுட்டி காண்பித்து, "அதுல அவ்வளோ நல்லா இருக்கிறீங்க. ஆனா நீங்க இதுல இவ்வளோ மிஸ் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? இது இந்த மாரி நீங்க ஜெயம் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க ஜெயித்தீங்கன்னா உங்களுக்குன்னு வாக்குத்தத்தமும்" அங்க சொல்லி, அந்த ரீதியில ஒரு விழிப்புக்கும், ஒரு எச்சரிப்புக்கும் அவங்கள வழிநடத்தக்கூடிய ஆலோசனைகள் இருக்கு. ஆக்சுவலா 7 சபைகளுக்கான செய்தி, இதுதான் அந்த செய்தியினுடைய நோக்கமாக அங்கு இருக்கும். சரி, பொதுவாக அந்த 7 சபைகளுக்கான செய்தி பத்தி நம்ம என்ன கேட்டு புரிஞ்சிருப்போம் அப்டின்னா, பெரும்பாலும் எல்லா சபைக்கான செய்தியிலயும் அவங்களுடைய நிறைகள் சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் குறைகள் சொல்லப்பட்டிருக்கும். இது ஜெனரல் ரூல். "உன் கிரியைகள அறிந்திருக்கிறேன். உங்ககிட்ட இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. வெரி குட். ஆனா அதே சமயத்துல உங்ககிட்ட இது மிஸ்ஸிங். ஆ கவனமா இருங்க." அப்படிங்கிற மாரி. ஆனா கொஞ்சம் உற்று கவனித்தோம்னா, பெரும்பாலும் எல்லா சபைகளுக்கும் அப்படியான அவருடைய செய்தி இருந்துட்டாலும், ஒரு 2 சபைகளுக்கு குறையே இல்லாம இருக்கும். சிமிர்னா மற்றும் பிலதெல்பியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சிமிர்னா, பிலதெல்பியா 2 காலப்பகுதிக்கும் குறைகளே சொல்லியிருக்க மாட்டார். நிறைகள் தான் இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். So, அந்த காலத்து பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அவர் பார்வையில் அப்படி இருந்திருக்கு. குறைகள் இருந்திருக்கலாம். ஆனா அத குறிப்பிடணுங்கிற அவசியத்த அவரு உணரவே இல்ல. ஏன்னா, அவர்களிடத்துல காணப்பட்ட நிறைகள் மாத்திரமே அங்க ஹைலைட் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிமிர்னா வந்து சபை வரலாற்றிலேயே ரொம்ப உபத்திரவம் நிறைஞ்ச காலப்பகுதி. அதுக்கு மத்தியில அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைய பாராட்டுனா மாத்திரம் போதும். அதுதான் கர்த்தர் இயேசுனுடைய அந்த மனநிலை. அதே மாரி பிலதெல்பியா கூட. அது மிகப்பெரிய மாற்றங்களுக்குள்ள கடந்து போன ஒரு காலப்பகுதி. ரெஃபர்மேஷன் பீரியட் இல்லையா? மாற்றம், 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 மாற்றம்.
ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு காலம். ஆனா அதன் மத்தியில அவர்கள் வாழ்ந்துட்ட வாழ்க்கை கர்த்தர் இயேசு பார்க்கும்போது வண்டர்ஃபுல். அப்ரிஷியேட் மாத்திரம் தான் பண்ணணும். அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப இப்படி இருக்கும் பொழுது, நம்ம காலத்துக்கு வரும்பொழுது, லவோதிக்கேய சபைக்கு மாத்திரம் இன்னொரு விசித்திரம் இருக்கு. இங்க லவோதிக்கேய சபைக்கு பேசும் பொழுது, அவரு ஆ நிறைகள் பேசவே இல்ல. என்னதான் பேசியிருக்கிறாங்க? குறைகள் தான் பேசியிருக்கிறாங்க. அது ரொம்ப வினோதம். 7 சபைக்கான செய்தியில, லவோதிக்கேய சபைக்கான செய்தியினுடைய அந்த பெக்யூலியாரிட்டி வந்து நாம கவனிக்கணும். அந்த வினோதமான, விசித்திரமான தன்மை. நிறைகளே பேசப்படல. மாறாக வெறும் குறைகளே வந்து ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டு அங்க சொல்லியிருப்பது, அது நமக்கு ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா, அங்க யாருடைய காலம், யாருடைய கால சூழல், யாருடைய குறை பலகீனங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய நம்முடையது. ஏன்னா நாம தான் லவோதிக்கீய கால சபை 1874 இதுவரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதி. அப்ப அது நமக்கு ரொம்ப ரெலவென்ட்டா இருக்கு இல்லையா? ஆனா, நம்மோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய முக்கியமான வசன பகுதியா இருக்குல்ல. ஏன்னா, நம்முடைய காலத்தை பத்தி, இந்த காலத்துல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பத்தி, அதுல இருக்கக்கூடிய குறைகள், பலகீனங்கள மாத்திரமே கர்த்தர் இயேசு அங்க பேசியிருக்கிறாங்க என்று சொன்னா, ஆக்சுவலா அது நம்மிடத்துல காணப்பட வாய்ப்புள்ள குறைகள். நாம நம்மிடத்துல கவனிக்க வேண்டிய பலகீனங்கள். நம்முடைய தலை, நம்ம வாழ்க்கைய பார்த்து, உங்ககிட்ட இவ்ளோ குறைகள் மாத்திரமே இருக்குன்னு சொல்லும்போது, அன்பானவர்களே, ரொம்பவே நாம கவனம் வந்து அங்க கொடுக்கணும். உண்மையில இந்த ஒரு பகுதிய, இந்த 7 சபைகளுக்கான செய்தி, அதுல எல்லாருக்கும் நிறை, குறைகள் இருக்கும். சிலருக்கு நிறைகள் மாத்திரமே இருக்குன்னு சொல்லிட்டு, நம்மள குறிச்சு பேசும்போது, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தலை, நமக்கு போதகரா இருக்கிற நம்முடைய இரட்சகர், நம்ம விஷயத்துல வெறும் குறை மாத்திரமே பேசிட்டா இருக்கும்போதே ஒரு மைண்ட்ல வந்து ஒரு டிஸ்கரேஜ்மென்ட் வந்து அங்க வரும். ஆனா இத எப்படி பார்க்கணும் இந்த மெசேஜ்? முதல்ல அத சொல்லிட்டு, அப்புறம் அந்த செய்திக்குள்ள நம்ம அங்க போகலாம். நம்மை குறித்து பேசும்போது, கர்த்தராகிய இயேசு வெறும் குறைகளே பட்டியலிட்டுட்டார். அப்படிங்கும்போது, அத நம்ம எப்படி பார்க்கணும்? கண்டிப்பா அது நமக்கு அப்ப நம்ம இடத்துல விசேஷமே இல்லையா? அப்ப நம்ம இடத்துல இவ்ளோ குறைவுகள் நிச்சயமாக காணப்படுதா? அப்ப நாம இப்படிப்பட்டவங்க தானா? அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு டிஸ்கரேஜ்மென்ட் வரும். ஒரு சோர்வு வந்து அங்க வரும். ஆனா கர்த்தர் இயேசு அத எந்த மனநிலையில சொன்னார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது, அந்த செய்திய கவனிப்பதற்கு முன்பு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எந்த மனநிலையில சொல்றாருன்னா, அந்த குறைகளை எல்லாம் சொல்லிட்டு, வசனம் நீங்க எங்க போயிடுங்க, 18க்கு போயிடுங்க. இல்ல. 19க்கு போயிடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் சிநேகிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. சிநேகிக்கிறவங்கன்னா வருது. நேசி- இந்தானா. தமிழ்ல ஒரு புது டிரான்ஸ்லேஷனா நினைச்சேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அதாவது நல்லா யோசித்து பாருங்க. தலையாக இருந்து நம்முடைய காலத்த குறித்தும், நம்முடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தர் இயேசு ஒரு ரிப்போர்ட் வந்து குடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ல எந்த மாற்றம் இல்ல. அது எக்ஸாக்ட் ரிப்போர்ட். நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும். எக்ஸாக்ட் ரிப்போர்ட். ஆனா அப்படி கொடுக்கும்போது, அத நம்ம படிக்கும்போது, நாம ரொம்ப டிஸ்கரேஜ் ஆவோம்னு அவருக்கு தெரியும். அப்ப அவர் சொல்றாரு, "நான் உங்கள டிஸ்கரேஜ் பண்றதுக்காக நான் இத சொல்லல. உங்கள சோர்வுக்குள்ள அனுமதிப்பதற்கு நான் இது சொல்லல. இத நான் சொல்லியிருக்கேன்னா மீனிங் என்னன்னா, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கும்போது" அங்க அந்த நேசிக்கிறவர்களே அந்த வார்த்தைக்காக நான் ரொம்ப பாஸ் பண்ணேன் அப்டின்னா, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் அன்பு கூறுகிறவர்கள் எவளோ எவர்களோ என்று அங்க சொல்லல.
நான் நேசிக்கிறவர்கள் அவர்கள. பொதுவா தமிழ்ல அந்த நேசம் என்கிற வார்த்தை வந்துச்சுன்னா, அது வந்து ஃபீலியோ. அன்பு என்று வந்துச்சுன்னா, அது வந்து அகாப்பேவா இருக்கலாம். அல்லது வேற ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்கு. பட் நேசிக்கிறவர்கள் அப்படின்னு வந்தாவே, அது ஃபீலியோக்கு தமிழ்ல பைபிள்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. இப்ப ஃபீலியோ அல்லது நேசம் அப்படிங்கிறது அது ஒரு உணர்ச்சிகள் கலந்த ஒரு அன்பு. ஒரு குடும்ப அங்கத்தினர நாம எப்படி வந்து பாசமா பார்ப்போம், நேசத்தோட பார்ப்போம். ஸோ அந்த ஒரு 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 குடும்ப அங்கத்தினர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு பற்றி பேசுவது. ஒரு பாசம் நிறைந்த, நேசம் நிறைந்த அன்பு அது. அது ஒரு அஃபெக்ஷனேட் லவ். அதுதான் ஃபீலியோ. இப்ப கர்த்தர் இயேசு வந்துட்டு, இப்ப நம்மள பார்த்து இந்த நம்முடைய குறைகள சொல்லிட்டு, உங்கள நான் அப்படி பார்க்கிறேன். அப்படி பார்க்கிறதுனால, உங்கள வந்து கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன். ஸோ அப்ப அது வந்து கர்த்தர் இயேசு நம்ம மேல வச்சிட்ட ஒரு விசேஷித்த அன்பினால, நம்மை நம்முடைய குறைகள் நீங்க நம்மை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஆலோசனை என்று அந்த வசன பகுதிகள பார்த்துட்டோம்னா, ரொம்ப பிரயோஜனம் நமக்கு அது. பிரியமானவர்களே, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாதங்கங்கள் எல்லோருமே கண்டிப்பா இந்த செய்திகள் கவனித்தே ஆக வேண்டிய ஒரு செய்தி. ஏன்னா இது நம்மை பற்றியது, நமக்குள்ள இருக்க வாய்ப்புள்ள குறைகள் பற்றியது. நாம் நம்மையே சீர்தூக்கி பார்த்து இதெல்லாம் உண்மையிலே இருக்கா? ஏன்னா நம்முடைய தலை சொல்லியிருக்கிறாரே, அது அப்படித்தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, நான் எந்த ரீதியில என்ன வந்து நான் சுத்திகரித்துக்குவேன். அப்படி பார்க்க வேண்டிய ஒரு அருமையான வசன பகுதி. சரி, அப்படி நாம பார்க்கும்போது, அந்த செய்தியில வந்து மற்ற அநேக விஷயங்கள் இருக்குது. நம்ம வெறும் குறைகள் மாத்திரம் தான் இன்னைக்கு பார்க்கிறோம். அதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்கு. அதனால வசனங்கள் 15, 16, 17 3 வசனங்கள் தான். வாசிங்க அந்த 3 வசனங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது, அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி, அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால், உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐசுவரியவான் என்றும், திரவிய சம்பன்னன் என்றும், எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால். பிரியமானவர்களே, நம்ம உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா இருக்கிறோம் என்று சொன்னா. எதுல? நம்முடைய அர்ப்பணிப்பு, அதை நிறைவேற்றுவதுல, அதன் மூலமா நம்முடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல், உறுதி செய்து கொள்ளுவதுல, ஒருவேளை அதன் மூலமா நம்முடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல், அதுல பங்கெடுக்கிற விஷயத்துல, ஒருவேளை நம்முடைய ஆண்டவரோட இணைவதுல, ஒருவேளை நம்முடைய பிதாவினுடைய முகம் தரிசிப்பதுல, ரொம்ப சீரியஸா இருந்தா, இந்த வசனங்கள ரொம்ப சீரியஸா எடுத்துக்குவோம். அதுதான் நம்ம வந்து இந்த வசனங்களுக்கு கொடுக்க விரும்புகிற ஒரு சின்ன இன்ட்ரோ. ஏன்னா இந்த வசனங்கள் லிட்டரலா நம்மள பத்தின வசனம் தான். வேறு யாரும் கிடையாது. நம்மை பத்தின வசனம். நம்ம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், இந்த காலத்துல உலகம் எப்படி இருக்கும்? அதனால நமக்குள்ள என்ன மாதிரி சூழல் வந்து நிலவும்? அதனால நமக்குள்ள என்ன குறைகள் காணப்படலாம்? அந்த குறைகள நாம களைந்து போடலைன்னா ரொம்ப ஆபத்து. ஆனா களைந்து போட்டுட்டோம்னா, இந்த பாதையில நமக்கான நம்பிக்கை இருக்கு. என்பதுதான் அந்த வசனத்தினுடைய கோணம். அப்படி பார்க்கும் பொழுது முதல் 2 வசனங்கள் 15, 16 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல, அனலுமல்ல. நீ குளிராயாவது, அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி, அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால், உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடும். நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் தான். குளிர், அனல் 2ம் இல்லாம வெதுவெதுப்பாக இருப்பது. அப்படி இருக்கிற காரணத்தினால, அவர் நம்மை வாந்தி பண்ணி போடுகிறேன் என்று சொல்வதெல்லாம். நேரடியாக இந்த வசனத்துக்குள்ள நம்ம போயிடலாம். அப்போ இங்கு லவுதிக்கேய பரிசுத்தவான்கள் கிட்ட காணப்பட வாய்ப்புள்ள மொத பிரச்சனை இங்க வந்து சொல்றாங்க என்னன்னா, லுக்வார்ம்னஸ் வெதுவெதுப்பான ஒரு தன்மை. ஆனா அவர் என்ன விரும்புறாருன்னா, குளிரா இருக்கலாம். நல்லது அப்படி சொல்றார். அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். குளிரா இருந்தீங்கன்னா
பரவால்ல, நல்லது. அப்படின்னா இருக்கணும் சொல்றார். அப்புறம் அனலா இருக்கணும். நானு ஆர்டர மாத்தி சொல்றேனே. நாம் அனலா இருந்தா நல்லது. அனலா இருக்கணும்னு விரும்புறார். நம்ம குளிரா இருந்தாலும் நல்லது. குளிரா இருக்கணும்னு விரும்புறார். ஆனா இப்படி 2மே இல்லாம, நீங்க 2மே கலந்து வெதுவெதுப்பா ஒரு 3வது ஒரு நிலையில இருக்கிறீங்கல்ல, தட் இஸ் ராங். அது எனக்கு பிடிக்கல. நான் ஏற்றுக்க மாட்டேன். மாறாக நீங்க அனலா இருக்கணும், குளிரா இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். இப்போ நம்மிடத்துல விரும்புகிற இந்த 2 விஷயம் என்ன அப்டின்னா, ரொம்ப எளிமையா எளிமையா சொல்லிட்டா. அனல் அப்படிங்கும்போது ஒரு தீவிரம், ஒரு வைராக்கியம், ஒரு உறுதி. இது இது போதும் என்று நினைக்கிறேன். அனலோடு இருப்பது அப்படின்னா, ஒரு வைராக்கியத்தோட, ஒரு தீவிரத்தோட, ஒரு உறுதியோட இருப்பது. அது வந்து நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு யாக்கோபுல 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம வாசிச்சா, அத ஒரு உதாரணமா சொல்லலாம். ஆக்சுவலா அந்த பின்பகுதி வாசித்தீங்கன்னா போதும். யாக்கோபு 5:12ல பின்பகுதி. நீங்கள் குட். ஆக்கினைக்குள்ளாக ஆ வாசிங்க. தீர்க்காதபடிக்கு உ- தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். பாருங்க, அனல்னா இந்த வசனம் வந்து நம்ம அழகா காமிக்கலாம். இதுல இதுல ஒரு மனோநிலை தெரியுதா? இதுல ஒரு மென்டாலிட்டி தெரியுதா? என்னது? நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு விட்டுடுங்க அது. உள்ளதை உள்ளதென்றும், இல்லாததை இல்லதென்றும். அங்க என்ன ஒரு மனோபாவம் அங்க தெரியுது? பாருங்க, நேர்மை, தெளிவு, தைரியம், புரியுதா? உண்மை, வைராக்கியம் எல்லாமே தெரியுது. இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு ஒரு பாசிட்டிவ்னஸ். புரியுதுங்களா? அப்போ இதுதான் அனல். அப்படின்னா என்னன்னா, நீங்க அனல் உள்ளவர்களா இருங்க அப்படின்னா, வைராக்கியத்தோட, தெளிவோட, உறுதியோட, தீவிரத்தோட, ஒரு முனைப்போட காணப்படுங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நல்லது. அது அங்க சொல்றாங்க. அதே சமயத்துல குளிர் என்று சொன்னா என்ன? அப்படின்னா, இதற்கு அப்படியே நேர்பதம். எப்படி அனலுக்கு வந்து சொல்லர்த்தமா குளிர் நேர்பதம் தானே, எதிர்ப்பதம் தானே. டெட் ஆப்போசிட்ன்னு தானே சொல்லுவோம் நம்ம. அதே மாரி தான் அர்த்தமும் கூட. அப்ப குளிரா இருக்கிறதுன்னா என்ன அப்படின்னா, நாட் இன்ட்ரஸ்டட். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. எனக்கு அதுல ஈடுபாடு கிடையாது. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. பாருங்க, இந்த மனநிலை, இந்த மனநிலை. ஒன்றை குறித்து நமக்கு எந்தவித விருப்பம் இல்ல, ஈடுபாடு இல்ல. ஆ அதுல சம்மந்தப்பட விரும்பல. ஆ அதுக்கும் நமக்கும் தொடர்பே இல்ல என்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலை. இது குளிர், குளிர். கர்த்தர் சொல்றாங்க, நீங்க இந்த 2 ஆட்டிட்யூடுமே உள்ளவர்களா இருக்கணும். அதுதான். அதுதான். இப்படி இருந்தாலும், அப்படி இருந்தாலும் நல்லது. நீங்க அப்படி இருப்பது தான் நான் விரும்புறேன் அப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல சில விஷயங்களுக்கு நீங்க அனலா இருக்கணும். அதிக வைராக்கியம், முனைப்பு, தீவிரத்தோட இருக்கணும். சில விஷயங்களுக்கு, வேற சில விஷயங்களுக்கு அந்த மாரி எதுவுமே வேண்டாம். அதோட உங்களுக்கு சம்மந்தம் வேண்டாம். அதோட உங்களுக்கு எந்த தொடர்பும் வேண்டாம். நீங்க அதுல ஈடுபட வேண்டாம். அந்த மாரி நீங்க குளிர்ந்தவர்களா இருக்கணும். ஸோ இந்த 2 மனநிலையும் சந்தர்ப்ப சூழல்கள பொறுத்து சில விஷயங்கள்ல இப்படி இருக்கணும், சில விஷயங்கள நாம அப்படி இருக்கணும். இதுதான் அவருடைய வார்த்தை. அப்ப எதுல அனல்? எதுல வந்து குளிர்? அது ரொம்ப முக்கியம் இல்ல? அப்போ ரொம்ப எளிமையா கர்த்தர் இயேசு கிட்டயே இருந்துட்ட ஒரு குணம். எபிரேயர் 1ல 9ஆம் வசனம் வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஒரு கேள்வி, சின்ன கேள்வி உங்களுக்கு. பரிசுத்த ஆவி அதிகம் வேணும்னு ஆசையா இருக்கா யாருக்காவது இங்க? அப்படிக்கு பதிலா வேற மாரி கேளுங்க. யாருக்கு ஆசை இல்ல? இப்ப வேணா எல்லாம் புரியும். அப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து பரிசுத்த ஆவியில நம் பரிசுத்த ஆவி அதிகம். பரிசுத்த ஆவி, பவர் ஆஃப் காட். அந்த பரிசுத்த ஆவிங்கிற வார்த்தைய அப்படித்தான் உள்வாங்கணும். அதான்
தேவனுடைய வல்லமை நமக்குள்ள தங்கி கிரியை செய்வது, பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருப்பது என்று சொல்லிட்டான். நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா இங்க ஒரு சீக்ரெட் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாங்க? அவருக்கு ஆவி வந்து தேவன் அளவில்லாம குடுத்திருந்தாங்க. பட் எப்படி அதற்கு அவர் தகுதி ஆயிட்டார்? இந்த வசனம் பாருங்களேன். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தாரு. ஆதலால் இது செய்தனால உம்முடைய தேவன் உமது தோழரை பாரிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்னா, the anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். கர்த்தர் இயேசுவுக்கு ஏன் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவரிடத்துல இருந்து காணப்பட்ட அந்த ஒரு பண்பு என்ன? குணம் என்ன? நீதியா விரும்பினார். அக்கிரமமா டோட்டலா வெறுத்தார். இப்போ நமக்கு பாயிண்ட் என்னன்னா, நாம அனலா இருக்கணும் சில விஷயங்கள்ல, குளிரா இருக்கணும் சில விஷயங்கள்ல. எந்த விஷயத்துல அனலா இருக்கணும்னா, கர்த்தர் இயேசு மாதிரி. நீதி சம்பந்தமானதா? தேவன் அங்கீகரிக்கக்கூடிய விஷயமா? தேவன் மெச்சிக்கொள்ளுகிற விஷயமா? அந்த மாரி விஷயங்கள்ல அனலா இருங்க. இதெல்லாம் தேவன் ஏற்றுக்குவார், அங்கீகரிப்பார், சந்தோஷப்படுவார்ன்னு தோணுதோ, அந்த விஷயங்கள் எல்லாம் வைராகியத்தோட, தீவிரத்தோட, முனைப்போட, உறுதியோட இருங்க. இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க பாயிண்ட். இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இப்ப அதே குளிர். எதுல வந்து எனக்கு நாட்டம் இல்ல, எனக்கு ஈடுபாடு இல்ல, எனக்கு உடன்பாடு இல்ல, எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல, விட்டுடுங்க அப்படின்னா, அக்கிரமத்தின் விஷயம். அக்கிரமத்தின் விஷயம். கர்த்தர் இயேசு அக்கிரமா வெறுத்தார். அதுபோல அக்கிரமம் அதோடு சம்பந்தப்பட்டதுன்னு எது இருந்தாலுமே, நம்ம மனநிலை என்னவா இருக்கணும் என்று விரும்புறான்னா, விலகிருங்க. தூரம் போயிடுங்க. உங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் வேண்டாம். உங்களுக்கு அதுல எந்த ஈடுபாடு, எந்த நாட்டம் ஒண்ணுமே வேணாம். அதுல அத பொறுத்தவரைக்கும் குளிர்ந்தவர்களா இருங்க. பி கோல்ட் டூ இனிக்விட்டீஸ் அவ்வளவுதான். வண்டர்ஃபுல் கேரக்டர் வந்து கர்த்தர் இயேசு அங்க சொல்றாங்க. சோ அப்போ நம்மிடத்துல அவர் எதிர்பார்ப்பது தேவனுக்கு உரிய நீதியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அண்ணலா இருங்க. ஆனா தேவன் அங்கீகரிக்காதது, தேவன் ஏற்றுக்கொள்ளாத அக்கிரமத்தின் விஷயங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கும் ஒன்று சம்பந்தம் இல்லாத மாரி, எந்த நாட்டமும் ஈடுபாடும் இல்லாத மாரி குளிர்ந்தவர்களா இருங்க அந்த விஷயத்துல. ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியம். ஆனா என்னன்னா, இப்போ லவோதிக்கேய காலம் 1874க்கு அப்புறம் இந்த உலகம் இருக்கக்கூடிய சூழல், மனுஷங்க இருக்கக்கூடிய நிலை, அது சபைக்குள்ள என்ன மாரி ஒரு தாக்கம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னா, சபையில இருக்கக்கூடிய தேவனுடைய பரிசுத்தவான்கள். ஒருவேள நேரடியா நம்மை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. இங்க நமக்கு இந்த இந்த கேரக்டர் இல்லாம போகறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா, நம்ம அப்ப எப்படி இருப்போம்? வெதுவெதுப்பா அப்படின்னா, நீதியும் முற்றிலும் விட்டுட மாட்டோம். கொஞ்சம் வச்சிருப்போம். ஆனா முழுசா இல்ல. தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்துல, தேவனுக்கு பிடித்த விஷயங்கள்ல நம்மனால முடிந்த விஷயங்கள வச்சுக்குவோம். நம்மனால முடியல, நம்மனால போராடணுங்கிற விஷயத்துல போராட மாட்டோம். அங்க வந்து என்ன பண்ணிடுவோம், தேவனுக்கே பிடிக்காத விஷயங்கிற அக்கிரமத்தின் விஷயங்கள்ல நம்ம மாம்சம், பலகீனம் இடம் கொடுத்து, அதுலயும் சில விஷயங்கள உள்ளுக்குள்ள அனுமதிச்சு, இப்ப இங்க ஒரு மிக்ஸ் அப் ஆயிடுச்சு. இங்க ஒரு கலவை ஆயிடுச்சு. கொஞ்சம் அனலு, கொஞ்சம் குளிரும் பொழுது, இது அனலாவும் இருக்காது, குளிராவுமே இருக்காது. வெதுவெதுப்பான ஒரு நிலை. அப்போ நீதியும், ன் நீதிக்கு புறம்பான அநீதியும் கலந்து காணப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை வந்து நம்முடைய பிரச்சனை. இந்த காலத்தினுடைய பிரச்சனை. நம்ம தான் நம்மை வந்து சோதிச்சு பார்த்துக்கொள்ள வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, "பி திஸ்" இப்படி இருங்க. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அப்படி இல்லாம இருக்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நாம யோசிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வெறும் கான்செப்ட்டா தான் நம்ம பேசுறோம். பிராக்டிகலா நம்ம யோசிக்கணும். நீதியின் விஷயங்கள்ல அனல் மாறினா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
தேவனுக்கு பிடிக்கும், தேவன் அங்கீகரிக்கிறாங்க, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாங்கன்னு எதெல்லாம் அவருடைய வசனங்களின் மூலம், ஆவியின் மூலம் இந்த மனசுக்கு உணர்த்தப்படுதோ, அதுல எல்லாம் நம்ம அப்படி இருக்கணும். அதே போல எதெல்லாம் இது தேவன் விரும்ப மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க, இது அக்கிரம செய்கை, இது அநீதியின் விஷயம், அது எல்லாத்துக்கும் நம்ம ரொம்ப தூரமா இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்துல, நம்முடைய ஐக்கியத்துல, பரிசுத்தவான்களுக்கு மத்தியில அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல். ஐயோ! இது இது தேவன் தேவன் இது விரும்பவே மாட்டாங்க. இந்த மாரி பேச்சு, இந்த மாரி செயல், இந்த மாரி மனநிலை, இந்த மாரி வாழ்க்கை முறை, ச்சே! தேவன் கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க. ஐயோ! வேணாம்ப்பா நமக்கு அந்த ஆட்டிட்யூட். இல்ல இது தேவன் விரும்புறாங்க. இது தேவன் எதிர்பார்க்கிறாங்கன்னா, அதுக்கு நம்ம தீவிரமாக முயற்சிக்கணும். அப்படி இருக்கணும். ஆனா இது 2மே கலந்து செய்யறது ரொம்ப ஆபத்தானது. அப்படி இருந்தா என்ன ஆகும்? அடுத்த வசனத்துல அவர் சொல்லும்போது 15, 16 இப்படி நீ குளிருமின்றி, அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா இது நாம 1878ல கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில 74ல வந்தவுடன் 78ல பாபிலோன் புறக்கணிக்கப்படுவதை குறிக்கும் என்று நம்ம அங்க எடுத்துக்கொள்வோம். சரிதான் ஒரு வகையில். ஆனா நினைச்சு பாருங்க. லவோதிக்கேய காலப்பகுதி 74ல தான் ஆரம்பிக்குது. இன்னா வரைக்கும் போயிட்டு இருக்குது. வெறும் 3 வருஷத்துல நடந்த அந்த ஒரே செய்கை, ஒரே ஒரு நிகழ்வு தான் இந்த வசனத்தின் நிறைவேறுதல்னு நம்ம எடுத்துட்டோம்னா. சர்ச் அதுக்கப்புறம் தான் இருக்கிறோம் இங்க. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ. அப்போ நமக்கு இந்த வசனம் எதுவுமே அப்ளை ஆகாதான்னா அப்படி எடுக்க முடியாது. அப்ப இது எத குறிக்குது அப்படின்னா, ஒருவேளை இந்த வெதுவெதுப்பான நிலையில இருப்பது நம்மை என்ன விதமான ஒரு நிலைக்கு தள்ளிடும்? ரொம்ப ரொம்ப சோர்வாயிட்டீங்களா? நான் அதனால தான் ரொம்ப அன்பா அந்த அந்த சோர்வடைய வேண்டாம்னு வசனம் எல்லாம் சொல்லி தான் ஆரம்பிச்சோம். சரிங்களா? அப்போ இது என்ன நிலைக்கு இது நடத்திடும் அப்படிங்கும் பொழுது, என் வாயினின்று என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணி போடுதல் என்பது ஜீரணிக்காதது இல்லையா? ஜீரணிக்காதத வெளிய தள்ளுவது. இப்ப நம்ம எதையாவது புசிக்கிறோம், சாப்பிடுறோம் அப்படின்னா, அது வயிற்றுக்கு போயி குடல்கள்னால அது ஜீரணிக்கப்பட்டு, ஜீரணிக்கப்பட்டது என்ன ஆகும்? ரத்தத்தோட ரத்தமா மிக்ஸ் ஆயிடும். அப்படின்னா சரீரத்துல ஒரு அவயமாவே ஆயிடும். இல்லையா? சரீரத்தோட சரீரம் ஆயிடும். அதான் ஜீரணிப்பது. அப்படி அப்படி சாப்பிட்டது ஜீரணிக்கப்படாம வெளிய தள்ளப்படுவது என்னன்னா, சாப்பிட்டோம், சரீரத்துக்குள்ள போச்சு, ஜீரணம் ஆகாததுனால சரீரம் வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு? வெளிய தள்ளிச்சு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சிம்பாலஜி. ரொம்ப ஆழமான ஒரு அடையாள பாஷை. கர்த்தர் சொல்றாங்க, நீங்க அனலா இருந்திருக்கணும், அல்லது அனலா இருந்திருக்கணும், குளிரா இருந்திருக்கணும் சில விஷயங்களுக்கு. அப்படி இல்லாம வெதுவெதுப்பா இருந்ததுனால, உங்களை என்னுடைய சரீரத்துல பல அவயங்களோட ஒரு அவயமாக ஏற்றுக்கொள்வதற்கு மனசில்லாம, என் சரீரத்துல ஒரு அவயமாகக்கூடிய வாய்ப்பில இருந்து உங்கள நான் புறக்கணிக்கிறேன். பவர்ஃபுல். ரொம்ப ரொம்ப சீரியஸானது. ஸோ நீங்க குளிரா அல்லது அனலா என்று இருந்துட்டா நல்லது. வெதுவெதுப்பா இருந்துட்டா, ஆட்டோமேட்டிக்கா நாங்க என்னுடைய சரீரத்துல ஒரு அவயமாகக்கூடிய வாய்ப்பில இருந்து உங்கள புறக்கணிச்சோம். ஒருவேள மத்தேயு 25ல அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய வாங்க போயிட்டு வரதுக்குள்ள மணவாளனும் புத்தியுள்ள கன்னிகையும் அந்த அறைக்குள்ள போயிட்டு கதவு சாத்தப்பட்டுடுது இல்லையா? அப்ப அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும் அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார்? உங்களை அறியேன், உங்களை அறியேன். மணவாட்டியா உங்கள அறியேன். சோ அதான் ரிஜெக்ஷன். நான் மணவாட்டியா இனி உங்கள பார்க்க முடியாது. ஓகே, ஒரு வேளை கிருபையின் நிலைக்கு உங்கள அனுமதிக்கலாம். பட் நீங்க மணவாட்டி இல்ல. அதான் என் சரீரத்துல இருந்து உங்கள நான் என்ன பண்ணிடுறேன்? வாந்தி பண்ணி போடுறேன். இப்ப இது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அன்பானவர்களே. இந்த வசனம் மெடிடேட் பண்ணும்போது, வெதுவெதுப்பு என்பது நம்மிடத்துல எந்த அளவுக்கு இருக்குது? தெரிஞ்சு அனுமதிக்கிறோம், தெரியாம அனுமதிக்கிறோம். அல்லது அந்த அனல், அதே சமயத்துல அந்த குளிர் என்பது நம்மிடத்துல எந்த அளவுக்கு நாம வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறோம்? கவனிப்பது ரொம்ப நல்லது.
ரொம்ப சீரியஸான விஷயம். பட் நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும். மத்தபடி அத பெர்சனலா தான் நம்ம அங்க எடுக்கணும். அடுத்த வசனம் இப்படி இருக்கிறது ஒரு பிரச்சனைன்னா, இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, 17ஆம் வசனம் வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் இது 2வது பிரச்சனை. இந்த 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த அழைப்புல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் கிட்ட இருக்கக்கூடிய 2வது பிரச்சனை, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியா இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஆனா அத அறியாம ஒரு நிலையில இருக்கிறது தான் பிரச்சனை. என்னன்னா, நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்ற மனநிலை 2வது பிரச்சனை. இது என்ன மனநிலை? அன்பானவர்களே, நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவுமே இல்ல என்பது என்ன பிரச்சனைய குறிக்குது என்று கேட்டா, ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம மத்தியில. ஆனா அந்த பிரச்சனை இருக்கிறது நமக்கு தெரியாம இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆவிக்குரிய பெருமை. ஆக்சுவலா இது நம்மள மொத்தமா பேசிட்டார். லவோதிக்கேய சபையாக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான எல்லா சாதக சூழலும் இருக்கு. என்னன்னா, ஆவிக்குரிய பெருமை. எந்த ரீதியில என்று கேட்டா, அந்த வார்த்தையை கவனிச்சோம்னா தெரியும். நான் ஐஸ்வர்யவான். அப்புறம் திரவிய அப்படின்னு என்ன? திரவிய சம்பன்னன். ஐஸ்வர்யவான்னா நெறைய பணம் இருக்கு. அதான் ஐஸ்வர்யம். திரவிய சம்பன்னம் பொருளும் நெறைய இருக்கு. என்னென்னலாம் வேணுமோ அதான் அர்த்தம். புரியுதுங்களா? 2மே எனக்கு இருக்குது. அதனால எனக்கு எந்த குறைவும் இல்லை என்பது, அன்பானவர்களே, அது எந்த ஒரு 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 உண்மைதான் அங்க காண்பிக்குது. ஆனா அந்த உண்மைய எப்படி நாம பார்க்கக்கூடாதோ, அந்த தவறு தான் அங்க இருக்கு. அதாவது கண்டிப்பா லவோதிக்கேய பரிசுத்தவான்கள், நாம் இந்த காலத்துல நமக்கு முன்பு எப்போத பார்க்கிலும் சத்தியம் என்பது என்ன எடுக்குது? முழுமையா வெளிப்பட்டு உண்மையிலேயே. ஒருவேளை நமக்கு முன்பு 6 கால பரிசுத்தவான்களுக்கும் வெளிப்படாதவைகள், தரப்படாதவைகள், இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில வந்து, அவரு கச்ச கட்டிக்கொண்டு, அவரு நமக்கு பந்தி விசாரணை செஞ்சதன் விளைவு, நமக்கு தேவனுடைய அருமையான திட்டம், அதனுடைய எல்லா விதமான அம்சங்கள் வேண்டிய அளவுக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இந்த காலத்துக்கு உரிய வெளிச்சத்த பெற்றுக்கொள்வதற்கு தடை என்று சொல்ல முடியாத ஒரு ஜெனரேஷன் நீங்க நான். அது ரொம்ப உண்மை. இதுல நம்ம 1874க்கு அப்புறம் எடுத்துட்டோம்னா கூட, இப்ப இருக்கிறோம் பார்த்தீங்களா? இப்ப நாம வந்து என்ன சொல்லவே முடியாதுன்னா, ச்சே! இந்த லவோதிக்கேய காலத்து பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்ட சத்தியம் எனக்கு இதனால கிடைக்கல. இதனால என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படி எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சந்ததி வந்து நீங்க நான் தான். எல்லா பாஷை ரொம்ப ஈஸியா போச்சு. எல்லா வசதி வாய்ப்புகள் நமக்கு அங்க இருக்கு. இன்னும் அதிகம் தான் ஆகும். ஒரு வகையில நமக்கு வந்து சத்தியம் பெரிய அளவுக்கு தேவ கிருபையில பெற்றெடுக்கிறோம். அது உண்மைதான். அது உண்மை. அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு பெரிய நம்பிக்கைய நமக்கு கொடுக்கணும். ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுக்கறக்கு நம்ம அனுமதிக்கணும். அதெல்லாம் வந்து அங்க தவறு கிடையாது. ஆனா என்னன்னா, அந்த சத்தியத்த தேவனுடைய கிருபையினால அதிகமாக பெற்றிருக்கிறதுனால, நம்மையே அறியாம நமக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை வந்து வந்துற வாய்ப்பு இருக்குன்னா, அந்த ஆவிக்குரிய பெருமை எந்த ரீதியில அப்படின்னா, இந்த சத்தியத்தை பெரிய அளவுல பெற்றுக்கொள்வதே இந்த அழைப்பினுடைய
பிரதான நோக்கம் என்பதோடு நம்ம திருப்தி அடைஞ்சிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா நாம என்ன என்ன நம்ம இந்த பாதையில வந்து என்ன மனநிலை எடுத்துட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ட்ரூத்ஸ் சத்தியம். அதனுடைய அதை பற்றின அறிவு, புரிதல். புரியுதுங்களா? இதை நாடுவதே இந்த அர்ப்பணிப்பின் பாதையினுடைய பிரதான நோக்கம். அது செஞ்சுட்டா போதும். அந்த முயற்சி, பிரயாசம் எடுத்து பெரிய அளவுக்கு ட்ரூத் பற்றின நாலேட்ஜ் பெற்றுட்டா போதும். என்பதோட திருப்தி பட்டுட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அது ரொம்ப ஆபத்து. கமெண்ட்ரியில சகோதரர் ரொம்ப அருமையா ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறார். சத்தியத்த நம்ம நேசிப்பது தப்பில்ல. சத்தியத்த அதிகமாக பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிப்பது தப்பில்ல. அது நாம இன்னுமே தொடர்ந்து செய்ய தான் வேணும். ஆனா எது தப்புன்னா, அப்படி நாடுறோமா, தேடுறோமா, பெற்றுட்டோமா, முடிஞ்சது. இந்த அழைப்புல இதுக்கு மேல நம்ம பெருசா, புதுசா ஏதாவது செய்யணுங்கிறது ஒண்ணு இல்ல. ஏன்னா அந்த வசனம் பாருங்க. நான் ஐஸ்வரியவான், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்ல. அப்படின்னா இப்படி ஐஸ்வர்யமா, திரவிய சம்பன்னன்னா இருக்கிறது போதும். வேற எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறது. ட்ரூத் எனக்கு போதிய அளவுக்கு தெரியும். நம்ம நெறைய படிச்சிருக்கிறோம். நெறைய பகிர்ந்து கொள்ள முடியும். தெளிவா, துல்லியமா. இதை நாடி தேடி அடைஞ்சிட்டு, அடைஞ்சதிலேயே திருப்தி கொண்டுட்டு, அதுவே போதும்னு நினைக்கிற மனநிலை தான் ரொம்ப ஆபத்து. ஏன்னா, சகோதரர் சொன்ன அந்த அருமையான வார்த்தை என்னன்னா, "டு ஹேவ் வாட் இஸ் ரைட் இஸ் நாட் டு பி ரைட்." ரொம்ப அருமையான வார்த்தை. சரியானதை நாம பெற்றுக் கொண்டிருப்பது என்பது, நாமே சரியானவர்கள் என்று ஆயிடாது. கரெக்ட்டா? அந்த அர்த்தம் புரியுதா? அந்த அந்த வாக்கியம் ரொம்ப புரியணும். ரொம்ப புரியணும். ரொம்ப அருமையான பாயிண்ட் அது. சரியானத பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதினால, நான் சரியானவன் என்று என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. சத்தியத்த பெரிய அளவுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதனால, நாம் சத்தியமே ஆகிட்டோம். அப்படி நெனச்சிடுவோம் ஆனா. அதுதான் பிரச்சனை அன்பானவர்களே. ஏன்னா, அத விட எது பெருசு அப்டின்னா, சத்தியத்தை பெற்றுக்கொள்வதும், அது முக்கியம் என்று சொன்னாலும், அத விட முக்கியம் எது? அந்த சத்தியத்தை பிரயோகிப்பது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரயோகிப்பது. அப்ளிகேஷன். பிரயோகிப்பது. பயன்படுத்துவது. நடைமுறையில கொண்டு வருவது. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஆனா, இந்த காலத்து பரிசுத்தவான்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 2வது ஆபத்து என்னன்னா, சத்தியத்தை நாடி, தேடி பெரிய அளவுல பெற்றுக்கொள்ளுவதே, இந்த பாதையினுடைய பிரதான நோக்கம் என்று, அத செஞ்சுட்டா, ஒருவேளை தேவன் எதிர்பார்க்கிற எல்லாமே செஞ்சுட்டோம் என்று, ஒரு சுய திருப்தி அடைஞ்சிட்டு, ஒரு பெருமைக்குள்ள போயிட்டு, பெருமைன்னே தெரியாம, பட் அதிலேயே திருப்தி அடைஞ்சிடுது. அதுதான் சொல்றார். நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னா, எனக்கு வேண்டிய குணலட்சணங்கள் எல்லாம் இருக்குது. சத்தியத்தின்படி. ஏன்? திரவிய சம்பன்னன். ட்ரூத் என்கிட்ட நெறையா இருக்குது. அதனால நெறைய இருக்கிறதுனால குணலட்சணம்லாம் இருக்கு. அப்படி நாம நெனச்சிட வாய்ப்பு இருக்கு. அப்படி நெனச்சுட்டு, எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கிறது, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? ஒருவேளை இப்பயே கூட அந்த கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். பிரதர், இவ்வளவு நாள் நம்ம அப்படித்தானே பிரதர் இருந்துட்டோம். இதுக்கு மேல வேற என்ன பிரதர் செய்யணும்? ட்ரூத்னா பிரதர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே பிரதர் முயற்சி பண்ணணும். ஆமா, வெரி குட். சண்டே அதுக்கு தானே, அதுக்கு தான். வீக் டே மீட்டிங்ஸ் அதுக்கு தானே, அதுக்கு தான். வேரியன்ட் டிஸ்கஷன் அதுக்கு தான். குட், குட், குட். அதுக்கு மேல என்ன பிரதர் பண்ணணும்? அதான் வரோம்ல, அதான் செய்றோம்ல, அதான் போறோம்ல. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாவற்றின் மூலம் சத்தியத்தை, அத பத்தின புரிதல நம்ம உள்வாங்கிக்கிறோம். அது ஒரு பெரிய உதவி. இது மிகப்பெரிய அவசியம். மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதையெல்லாம் பெற்று அந்த புரிதலை பெற்றுக்கொள்வது எதுக்காக அப்டின்னா, அத நம்முடைய அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்துறதுக்கு, பிரயோகிப்பதற்கு பிரயோகிப்பதற்கு. என்னன்னா, இப்டி இப்டி நம்ம பாருங்க, ஒரு பைபிள் ஸ்டூடண்ட்ஸா இருக்கறனால,
நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல. ரொம்ப பளிச்சுன்னு சொன்னா, அது போதும்னு நெனச்சிட வேண்டாம். தயவு செஞ்சு இந்த பாதையில. போதும்னு நெனச்சிட வேண்டாம். ஒருபோதும் அந்த முடிவு எடுக்க வேண்டாம். போதும். அப்டின்னா நமக்கு வந்து ஒரு எக்லீசியாவா, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள், ஆசீர்வாதம் நல்லது. நம்ம பயன்படுத்தணும். தப்பே கிடையாது. பட் அது போதும். நம்ம பரலோகம், நம்ம மகிமை என்று நம்ம ஒரு நம்பிக்கைக்குள்ள வருவது அது சரியா இருக்காது. ஏன்னா, இது தனிப்பட்ட ஒரு பாத. தனியா போய் அவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டோம். தனியா நம்முடைய உண்மைய அவருக்கு நிரூபிக்கணும். அதுக்கு தனியா நமக்குன்னே, நமக்குள்ள, நமக்கு வெளிய செய்ய வேண்டிய அநேக விஷயங்கள் இருக்குது. அத நம்ம தனிச்சு செய்வதுல தான் அவர எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், நம்பி இருக்கிறோம், பற்றிக் கொண்டிருக்கிறோம். அது வந்து நிரூபணமாகும். அப்படின்னு என்னன்னா, இன்னொரு 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 பகுதி, ரொம்ப பெரிய பகுதி அங்க இருக்கு. அதுக்கு நம்ம கவனம் அங்க செய்யணும். பொதுவுல உடன் அங்கங்கள் நமக்காக ஏறெடுக்கக்கூடிய முயற்சிகள், பிரயாசங்கள், அது ரொம்ப பயன்படுத்தலாம். அதுவே போதும்னு நெனச்சுட்டா தப்பு. ஆனா அந்த 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 இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிப்பட்ட பொறுப்பை நாம நிறைவேற்றணும் என்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள அங்க இருந்து கொண்டே அங்க இருக்கும். அப்போ இந்த மாரி நினைச்சிடுவதற்கு அந்த ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்து நமக்கு அங்க ஒரு காரணமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அங்க சொல்றது. பாருங்க, ஆனா இப்படி நம்ம நினைச்சுட்டு இருக்கிற அதே வேளையில, நம்ம இப்படியாக இருந்துடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் ஒரு 4 வார்த்தைகள் சொல்றாரு. "நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்தினன், குருடன், நிர்வாணி." எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷம் இல்லைங்களா? அந்த அடையாள பாஷைகள் நம்ம போய் பார்ப்பது ரொம்பவே ஒரு நுணுக்கமான புரிதலை நமக்கு அங்க கொடுக்கும். இப்ப இப்படி ஒரு வெதுவெதுப்பான நிலையும், இப்படி ஒரு ஆவிக்குரிய பெருமையும் நம்மையே அறியாமலோ, அறிந்தோ நமக்குள்ள அனுமதிச்சிருக்கிற காரணத்தினால, உண்மையில கர்த்தருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த 5 வார்த்தைகள் நிர்பாக்கியம் உள்ளவன் என்று சொல்லும் பொழுது, அது ஆம், ஒருவேளை கிரேக்க எண் வந்து 5505 நிர்பாக்கியம். அது இங்கிலீஷ்ல வந்து ரெட்சட். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஒரு அர்த்தம் என்ன வந்து அந்த டிக்ஷனரியில கொடுக்கிற அர்த்தம் என்னன்னா, ஆ, நீடித்த பஞ்சம் சொல்றார். நீடித்த பஞ்சம். அப்படின்னா பஞ்சம் இருக்கு அல்லது ஏக்கம் வச்சா கரெக்ட்டா இருக்கும். நீடித்த ஏக்கம். நிர்பாக்கியம்னா என்னன்னா, நீடித்த ஏக்கம்னா ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கம் என்ன ஆகுறதே இல்ல. அ, அந்த ஏக்கம் வந்து என்ன ஆயிடணும் ஒரு பாயிண்ட்ல. நம்ம ஏங்கினத என்ன பண்ணிக்கணும்? அடைஞ்சிருக்கணும். அப்படின்னா ஒரு திருப்திக்கு வந்துரணும்ல. இல்ல. நீங்க வெதுவெதுப்பாகவும், ஆவிக்குரிய ரீதியில ஒரு பெருமையிலும் இருக்கிற காரணத்தினால, உங்கள உற்று பார்த்தா, நீங்க நீடித்த காலமா ஏங்கிட்டே இருக்கிற வகுப்பார். இதுதான் அவருடைய வார்த்தை. என்ன விஷயத்துல நீடித்து ஏங்கிட்டே இருக்கிறோம்? அப்படின்னா, நமக்கு ட்ரூத் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது, சத்தியத்துல. அந்த ஏக்கத்த வந்து நாம அந்த சத்தியத்த பெற்று என்ன ஆயிடுறோம்? திருப்தி அடைஞ்சிடுறோம்ல. ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம், தெரிஞ்சு. அப்படி இல்ல. அதே மாரி அந்த ட்ரூத்தின் படி, சத்தியத்தின் படி நடக்கணும்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. குணலட்சணத்துல வளரணும், பலகீனங்கள மேற்கொள்ளணும். இன்னும் தேவனுடைய கரத்துல நான் விரும்புற மாரி, ஒரு திருப்திகரமா என்னுடைய பங்கு நான் செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப எஃபிஷியன்ட்டா எல்லாருக்குமே ஊழியம் இருக்குது. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒண்ணு செய்றோம். ஆனா நம்ம மனசே சொல்லும், ச்சே நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். ஏன்னா நமக்கு நெறைய கிருபை வாங்கியிருக்கிறோம். இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். அதுதான் தான் அந்த ஏக்கம். பலகீனத்த மேற்கொள்ளணும், குணலட்சணங்கள்ல வளரணும். இன்னும் தேவன் கரத்துல ஒரு நல்ல பயன்படுகிற பாத்திரமா இருக்கணும். அந்த பாத்திர தன்மையில என்னுடைய சிறப்பு நான் கொடுக்கணும். இதெல்லாம் ஏக்கம், நம்முடைய ஏக்கம். ஆனா என்னன்னா, லவுதிக்கேயர்கள் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஏங்கிட்டே இருப்பான். நம்மள பத்தி சொல்லும்போது, ஏங்கிட்டே தான் இருப்போம். அது என்ன பண்றதே இல்ல.
அடையறதே இல்லைன்னா, அது இப்ப ஒருவேளை கேள்வி வரலாம். பிரதர் அந்த ஏக்கம் தப்பா? ஏக்கம் தப்பு இல்ல. ஏக்கம் இருக்கணும். ஆனா என்னதான் பாயிண்ட்? அது என்னவாவே இருக்கக்கூடாது. ஏக்கமாவே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அத செய்து முடிக்கல நாமோ. செய்து முடிக்கல. ஜெயிக்கல நாமோ. ஜெயிக்கல நாமோ. பலகீனத்தை மேற்கொள்ளணும்னா போராடணும். இழுத்துட்டு போலாம் தப்பில்ல. ஆனா ஒரு பாயிண்ட்ல தேவன் நினைக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நான் ஜெயிச்சுட்டே சொல்லணும். பிரதர் எனக்கு இந்த ஒரு பலகீனம் தான் பிரதர். எப்படி மேற்கொள்றதுன்னே தெரியல. அப்படின்னா மேற்கொள்ளணுங்கிற வாஞ்சை இருக்குது. இது 1 வருஷம் சொல்லிட்டு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, பிரதர் எனக்கு இந்த ஒரு பலன் தான் பிரதர். அது எப்படி மேற்கொள்றதுன்னே தெரியல. 5வது வருஷமும் சொல்லிட்டு, 10வது வருஷமும் சொல்லிட்டு, தட் இஸ் நாட் குரோத். அது தேவன் திருப்திப்பட மாட்டான். So ஒரு பாயிண்ட்ல அதே மாரி நான் இந்த கேரக்டர் எப்படியாவது வளர்த்துக் கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நல்லது. ப்ரே பண்ணலாம். படிச்சத எப்படி பயன்படுத்தி வளர்த்துக் கொள்றதுக்கு நினைக்கலாம். அதுக்கு தேவன் தரக்கூடிய அனுபவங்கள உற்று கவனித்து, அதன் மத்தியில தேவ சித்தம் புரிஞ்சு, அந்த அனுபவங்களினால் அந்த கேரக்டர வளர்த்துக் கொள்வதற்கு லிட்டரலா நம்ம முயற்சிக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதெல்லாம் செய்யாம, இன்னும் நான் பொறுமையில வளரல அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அதுதான் நிர்பாக்கியம். உங்களுக்கு நல்லது செய்யணும். தேவனுக்கு பிரியமானது செய்யணும். ஏக்கம் இருக்கு. ஆனா ஏங்கிட்டே தான் இருக்கிறீங்க. நிறைவடைவதே இல்ல. அன்பானவர்களே, நிறைய இடங்கள்ல இந்த கருத்துக்கள பகிர்ந்து கொண்டோம். ரொம்ப வாஞ்சையோட. பகிர்ந்து கொண்டபோது சொன்ன விஷயம் என்னன்னா, இதெல்லாம் அப்படியே நேரடியா நம்மள அப் சக்குன்னு அது குத்துச்சு. அடடா! கரெக்ட் இல்ல. இந்த மாரி தான மனசு இருக்குது. அப்படி தொட்டுச்சு. லிட்டரலாவே 1, 2, 3 நாள் டிஸ்டர்பா தான் இருந்தோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு. என்னடா இது? அப்படியே தேவன் நம்ம ஆண்டவர் நம்மள ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் குடுக்குறாரு. இதுதான் உங்க ஸ்கேன் ரிப்போர்ட். செக் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படிதான் இருக்கீங்க. என்னன்னா ரொம்ப எளிமையா நம்முடைய பலகீனங்களோட போராடிட்டு இருக்கிறது ஓகே. போராடிட்டே இருக்க வேண்டாம். அப்படின்னா போராடாம விட்டுறணுமா? அப்படி சொல்லல. ஒரு பாயிண்ட்ல போராட்டத்துக்கு என்ன பண்ணணும்? முடிவு கொண்டு நான் ஜெயித்துட்டேன்னு சொல்ல முடியணும். அவர்கள் ஜெயம் கொண்ட வகுப்பார். அது நிர்பாக்கியம். ஒருவேளை அது ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல் அதே வார்த்தைய ஒரு இடத்துல பயன்படுத்துறார். ரோமர் 7:24 நமக்கு தெரியும். அவருக்கு உள்ள இருந்த ஒரு போராட்டத்த பத்தி பேசிட்டு, நான் நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நல்லது என்னால செய்ய முடியறதில்ல. என்ன செய்ய முடியாதபடிக்கு எனக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பிரமாணம் இருக்குது அப்படின்ட்டு அவரு ஆக்சுவலா எத பத்தி பேசுறார்? அந்த வசன பகுதியில. அப்படின்னா, அவருடைய மாம்சம் அவருக்கு எந்த அளவுக்கு தடையா இருக்குதுங்கிறத பேசுறார். சொல்லிட்டு, நிர்பந்தமான மனுஷன் சேம் வார்த்தை. அந்த நிர்பந்தம் அவர் ஃபீல் பண்றாரு பார்த்தீங்களா? செய்யணும்னு நெனைக்கிறார். ஆனா செய்ய முடியாம போயிருது. இந்த நிர்பந்தம் ஏன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க என்ன இருக்குன்னா பாயிண்ட்டு, அந்த மாம்சம் அவருக்கு தடையாக இருக்கிறது தான் அங்க பாயிண்ட். இப்ப அத அப்படியே எடுத்து இங்க அப்ளை பண்ணா, ஒருவேள நாம நல்ல விஷயங்கள வாஞ்சித்து, ஏங்கிட்டு, ஆனா அது வெறும் ஏக்கமாகவே தான் இருக்குது. அது நிறைவேறாமயே போயிடுதுன்னா, ஏன் அப்டின்னா, ஒருவேள நம்முடைய தவறு என்னவா இருக்கும்னா, ஆவிக்குரியவர்களாக இருந்துட்டு ஆவிக்குரியவர்களாக இருந்துட்டு, எல்லா விஷயங்களையும் ஆவிக்குரிய ரீதியில தான் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும், அணுகணும். ஆவிக்குரியவர்கள் ஆனா சிந்திக்கும்போது மாம்சத்த அனுமதிச்சுருது. ஆக்சுவலி இங்க ஒரு டியூவல் நேச்சர் வந்துடுது. ஏற்கனவே இங்க ஒரு பாடம் எடுத்த ஞாபகம் இருக்கு நமக்கு. இருமனம் சொல்லவன். ஆமா. ஆவிக்குரியவர்கள் மாம்ச சிந்தனை உள்ளுக்குள்ள அனுமதிக்க கூடாது. அனுமதிச்சா சிக்கல். ஒருவேளை நாம இன்னும் அந்த மாரியான சில விஷயங்கள்ல ரொம்ப ரெசல்யூட்டா இருக்கணும். ரொம்ப மன உறுதியோட இருக்கணும். நம் ஆவிக்குரியவர்கள் வாழ்க்கையில எது வேணா நடக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், ஐக்கியம் எது வேணா நடக்கலாம். ஆவிக்குரிய பார்வை எடுக்கணும். ஆவிக்குரிய என்ன நடக்குது இங்க? தேவன் என்ன அனுமதிச்சிருக்கிறாங்க? நான் என்ன செய்யணும்? அந்த ஆங்கிள் எடுக்கணும். அந்த ஆங்கிள் எடுக்கணும். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆனா காரியங்கள், சூழல்கள் வரும் பொழுது, அப்படியே மாம்ச கோணத்துல போயிட்டோம்னா தப்பு. அங்க நம்ம தேவன் எதிர்பார்க்கிற அந்த விஷயங்கள நம்ம செய்து முடிக்க முடியாது. அது ஒரு பாயிண்ட். 2வது நிர்பாக்கியம் உள்ளவன் அப்புறம் என்னது? பரிதபிக்க ரொம்ப எளிமையான வார்த்தை. மிசரபிள் மிசரபிள்.
பரிதாபப்படக்கூடிய நிலை. அது என்னன்னா, இப்போ நிர்பாக்கியம் உள்ளவர்களா இருந்தா, கண்டிப்பா நம்மை மற்றவர்கள் பார்த்து இதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல? இப்படி நம்ம ஒரு சவுண்ட் குடுத்தோம்ல. அதுக்கு என்ன? பிச்சு கொட்டுறது. இல்ல அப்படின்னா என்ன பண்றாங்க அவங்க? பரிதாபப்படுறாங்க. ச்சே! பாவம், பாவம். நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருந்தா, மற்றவர்கள் நம்மை பார்த்து பரிதபிக்கக்கூடியவர்களாக தான் நாம வந்துட்டு அங்க இருப்போம். வேற வழி கிடையாது. வேற வழி கிடையாது. இல்லையா? சகோதர, சகோதரிகளே! அப்போஸ்தலன் பவுல் அதுக்கும் ஒரு நல்ல வார்த்தை நம்ம எடுக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் அதே வார்த்தைய பயன்படுத்துறாங்க. 1 கொரிந்தியர்ல 15, 19 மாத்திரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15, 19. இமைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிலும் என்ன வார்த்தை பாருங்க? ஆ இமைக்காக மாத்திரம்னா ரொம்ப அருமையான, ஆழமான வசனங்கள். இந்த பாதையில நாம் இருக்கிறோம். கர்த்தர் இயேசுவுக்குள்ள இருக்கிறோம். அவரில் நமக்கு தேவன் வச்சிருக்கிற நம்பிக்கைய சுமந்தவர்களாக இருக்கிறோம். ஆனா இது எல்லாமே இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இம்மைக்காக மாத்திரம். நாம கான்செக்ரேட்டட், ஸ்பிரிட் பிகாட்டன், நியூ கிரியேச்சர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபெலோஷிப், ஸ்டடி இது எல்லாமே ஏதோ இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு சாதகமான சூழல குடுத்திருக்கு. நல்ல ஐக்கியம், நல்ல உறவுகள், மனசுல ஒரு அமைதி, ஒரு தெளிவு, நம்பிக்கை. ஆனா இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணணும். மறுமையில நாம விழித்து எழும்புவதற்கு. முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவதற்கு ஏதுவா இவைகளை பயன்படுத்த முடியணும் நம்மனால. ஆனா அப்படி இல்ல. இந்த வாழ்க்கை நல்ல விதமா போயிரட்டும். அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் அப்படின்னா, இவைகளின் மூலம் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், அமைதி, சமாதானத்தெல்லாம் இங்க மாத்திரம் அனுபவிச்சுட்டு, மாறாக மறுமைக்கு ஏதுவா இத நம்ம பிரயோகிக்காம போனோம்னா, கண்டிப்பா மறுமையில இருக்க மாட்டோம். அப்படின்னா உயிர்த்தெழுதல்ல இருக்க மாட்டோம். பரிதாபம் தானே அது. பரிதாபம் தானே. பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலை தான். ஒருவேள கமெண்ட்ரில சகோதரர் வந்து அத சொல்றாங்க. இந்த அந்த இந்த இந்த உவமை யோசிச்சு பாருங்க. 10 கன்னிகைகள் உவமை. என்ன நடந்திருக்கும் அந்த ஊமையில? அந்த புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் எடுத்துட்டு போல இல்லையா? யார்கிட்ட வந்து கேட்டாங்க? சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டாங்க. ஐயோ! எண்ணெய் இல்லாட்டி போய் மணவாளனோட சந்திக்க முடியாது. இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்போம் வந்து கேட்கும்போது, இருக்கிறவங்க என்ன சொல்ட்டாங்க? ஐயோ! நாங்க உங்களுக்கு குடுக்க முடியாது. ஏன்னா குடுத்துட்டா நீங்களும் போமாட்டீங்க, நாங்களும் போமாட்டோம். 2 பேரும் தீவெட்டியும் பாதியிலேயே அணைஞ்சிடும். யாரோ ஒருத்தர் தான் பயன்படுத்த முடியும். வேணா நீங்க போய் விக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கங்க. இப்ப இவங்க போயிட்டாங்கல்ல. இவங்க போயிட்ட நேரத்துல மணவாளன் வந்துட்டாருல்ல. மணவாளனோட இவங்க இணைஞ்சு போம்போது, இவங்க ஒரு கற்பனைக்காக தான் கேட்கிறோம். என்ன வாங்க போனவங்கள குறிச்சு இவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும்? நான் சொல்றது புரியுதா? அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளனோட இணையும்போது, ஒருவேள என்ன வாங்க போன புத்தி இல்லாதவர்கள பத்தி நெனச்சிருந்தா அவங்களுக்கு என்னதான் தோணியிருக்கும்? ச்சே பாவம். கரெக்ட்டா? ச்சே பாவம். பரிதபிச்சிருப்பாங்க. யார பார்த்து? புத்தியுள்ளவர்கள் பரிதபிச்சிருப்பாங்க. புத்தி இல்லாதவர்கள் பார்த்து. நம்ம ஒருவேள அந்த மாரி ஒரு விலகினம் நம்மகிட்ட இருந்தா, அது அது கூட நமக்கு ஆபத்து என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்து என்னன்னா, ஆ சரித்திரன். ரொம்ப அருமையான வார்த்தை. இங்கிலீஷ்ல வந்து புவர். புவர் புவர். சரித்திரன். புவர், சரித்திரன். புவர்ன்னா இல்லாதவன் கூட சொல்லலாம் தமிழ்ல. இல்லையா? ஒண்ணுமே இல்லாதவர் தான் புவர். இவருக்கு நமக்கு நம்மள பார்த்து சொல்லும்போது ஆண்டவர், உங்ககிட்ட நீங்க இல்லாதவர்கள். என்ன இல்ல? அழகா சொல்றாரு. அப்ளிகேஷன் இல்ல. ட்ரூத் இருக்குது. பட் ட்ரூத்தினுடைய அப்ளிகேஷன் இல்ல. யூ ஆர் புவர், புவர் இன் அப்ளிகேஷன். சத்தியம் இருக்கு. ஆனா சத்தியத்தை பிரயோகித்தல் என்பது உங்களிடத்துல காணப்படல. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப ஆ கவனிக்கப்படும். அது போதும். அதுக்கு மேல நம்ம அத எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல. ஆனா அன்பானவர்களே, நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்துக்கள், வேத கருத்துக்கள், விளக்கங்கள், புரிதல்கள்
அன்னன்னைக்கு நம்ம பயன்படுத்துவதற்கு தான் தேவன் குடுத்துட்டு இருக்காங்க. அத நம்ம பயன்படுத்தல. மறுபடியும் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கும், தேவ பக்திக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னைக்கு 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 காலத்துக்கு பெர்சனல் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ஹோலினஸ். இன்றைய காலத்துக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை வந்து பரிசுத்தத்த காத்துக்கொள்ளும். ஏன்னா அவ்ளோ கொடிய காலம் இன்னைக்கு. அவ்ளோ வஞ்சகங்கள் வந்து நமக்கு இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவுல எவ்வளோ உண்மையா இருக்கோம், எவ்வளோ பரிசுத்தமா வச்சுக்கிறோம், ட்ரூத் பயன்படுத்தணும் அது. அப்புறம் ஃபேமிலில கண்டிப்பா. ஃபேமிலிலன்னு எடுக்கும்போது பொறுப்புகள், கடமைகள் இருக்கு. பின்வாங்க முடியாது. வாங்க கூடாது. அதுல அதுக்கு அதுக்கு ட்ரூத் பயன்படுத்தணும். அங்க பயன்படுத்தணும். வீட்ல பயன்படுத்தணும். கணவன்ட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகள் கிட்ட, அப்பா, அம்மா இருந்தா அப்பா, அம்மாட்ட. கண்டிப்பா. உடன்பிறப்புகள் இருந்தா அப்ளை பண்ணணும் அங்க. அங்க அன்பு எந்த அளவுக்கு இருக்கணும்? எந்த அளவுக்கு வேண்டாம்? அங்க ஒரு ஒழுங்கு எப்படி? அப்ளை பண்ணணும். எக்லீசியா ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயங்கள்ல எக்லீசியாலலாம் சில சமயங்கள் இல்ல. எல்லா சமயங்கள்லயுமே எக்லீசியான்னா அது தேவனுடைய சமூகம். பரிசுத்தவான்களுடைய சபை அது. தேவையில்லாத பேச்சு வரவே கூடாது. பக்தி விருத்திக்கு ஏது வல்லாதது, மாம்சமானது, சுயம் வரவே கூடாது. வரவே கூடாது. இவங்க தானே. அப்படியெல்லாம் கிடையாது. யார் அது இவங்க? பரிசுத்தவான்கள். தேவனுடைய பிள்ளைகள். ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. நம்ம பார்வைக்கு அற்பமா தெரியலாம். ஒண்ணும் தெரியாதவங்களா தெரியலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யார்? அங்க அப்ளை பண்ணணும். பொறுமையா இருக்கிறதுன்னா என்ன? சகிப்பதுன்னா என்ன? சகிப்பதுன்னா என்ன? அமைதியை காத்துக்கொள்வதுன்னா என்ன? அடக்கமா இருப்பதுன்னா என்ன? கத்துக்கணும். அது நம்ம அத செய்யணும். அப்ளிகேஷன் வந்து நமக்கு அங்க இருக்கணும். உலகத்துல கூட போம்போது வேலை ஸ்தலத்துல சகோதரர்களோட பேசிட்டு இருக்கும்போது பயங்கரமா நடக்குது வேலை ஸ்தலத்துல. ஆமா. இன்னைக்கு சகோதரர்கள், சகோதரிகள் ரொம்ப கஷ்டம் தான். உலகத்தினுடைய அழுத்தம் எல்லாம். பட் அந்த ட்ரூத் பிரின்சிபல்ஸ் எப்படி நம்மள காத்துக்க வழி நடத்துகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் இருக்கணும். ஆனா ட்ரூத் நெறைய இருக்கும். அப்ளை பண்ணாதவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. லவ்தீஷியன்ஸ் ஜாக்கிரதையா இருங்க என்பதுதான் அந்த வார்த்தை. ஆ ஒருவேள அது ஏன் அப்ளை பண்றதில்ல? ஏன் அப்ளை ஆமா ட்ரூத் நெறைய இருக்குதுல்ல. நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஆரம்பத்துல இருந்து அமைதியாவே இருந்துட்டீங்க. ட்ரூத் நெறைய இருக்கு. ஏன் அப்ளை பண்றதில்ல? ஒரு ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்க. என்ன ரீசனா இருக்கலாம்? என்ன காரணமா இருக்கலாம்? ட்ரூத் இருக்குது. ட்ரூத் இருக்குன்னாவே அது என்ன சொல்றதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது தெரியும். அதெல்லாம் தெரியாமல்லாம் இல்ல. அதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா ஏன் அத அப்படியே டிட்டோ பண்ண முடியல? கொஞ்சம் யோசிச்சு இது நீங்க பதில் சொன்னா தான் நகரும் பாடம். இல்லாட்டி போகாது. என்னவா இருக்கும்? ஆ ஓகே. அது கூட இல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்களேன் பிராக்டிகலா. we know the truth. சத்தியம் என்ன என்பது நமக்கு இதுதான் சத்தியம். இப்படிதான் நடக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாங்க. வேற எதுவும் தேவன் ஏத்துக்க மாட்டாங்க. நல்லா தெரியும். சூழல்கள் வரும்போது அப்ளை பண்றதில்ல. என்னன்னா, சிஸ்டர் தேவன் மீது அன்பில்ல. அது ஒரு காரணம், முக்கியமான காரணம். நம்ம என்ன சொல்லலாம்னா, ட்ரூத் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கரேஜ் இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய தைரியம் இருக்கணும். தைரியம் இல்ல. இப்ப ஒரு ஒரு 30 செகண்ட் எடுத்து யோசிச்சு பாருங்க. ஆமா, ஆமா. ட்ரூத் பிரின்சிபல்ஸ் படி ஆமா நமக்கு முடியல. தைரியம் இல்ல. அது வந்து பிரதர் அழகா அந்த வேர்ட்ல இருக்கு. அந்த க்ரௌச்டுன்னு வருது. நீங்க வந்து தரித்திரர்கள் அப்படிங்கும்போது க்ரௌச்டுன்னா இந்த கூனி குறுகி இருக்கிறாங்க பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்ல நல்ல வார்த்தை பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இறைந்து கேட்பவர்கள். அவங்க அ இறைந்து இல்லையா? தேங்க் யூ. அப்படின்னா, எனக்கு எதுவும் இல்ல. ஏதாவது குடுங்க. இப்படி கேட்கிறவங்கள நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? யாராவது அப்படி நெஞ்செல்லாம் நிமித்திட்டு,
அப்படியே வந்து கொடுங்க. கேட்க சான்ஸே இல்ல. யார் மத்தவங்களுக்கு முன்னாடி கை இப்படி வைக்கிறாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போயிடும். தைரியம் இருக்காது. இது அவங்க வாழ்க்கை. அதுக்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அவங்க செஞ்சிருக்கணும். செய்யல. இப்போ இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த க்ரௌச்டு ஸ்பிரிச்சுவல் கரேஜ் இல்லாதவர்கள். ஆவிக்குரிய தைரியம் இல்ல. பிரியமானவர்களே, சத்தியம், அதனுடைய கொள்கைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில, ஃபேமிலில, எக்லீசியால, உலகத்துல கரேஜ் வேணும். கரேஜ் வேணும். எவ்வளோ அருமையான வசனம். புருஷரா இருங்கள். வசனம்லாம் சரியான வசனம். புருஷரா இருங்கள். கேரக்டர் காமிங்க. காமிக்க வேண்டிய இடத்துல காமிங்க. ரொம்ப முக்கியம். என்ன ஆவுது பார்த்துக்கலாம். தேவன் சொல்லியிருக்கிறாங்க. நான் அதான் செய்வேன். பார்த்துக்கலாம். வரணும். கொஞ்சம் கதி கலங்க தான் செய்யும். மாம்சம் கொஞ்சம் துடிக்கும். பரவால்ல. தேவன் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதுதான் செய்யணும். அது இல்லாம நான் அதோட நின்னுக்கிறேன். அப்படி இருக்கணும். இங்கிலீஷ்ல சொன்னா கட்ஸ் வேணும் கொஞ்சம். கட்ஸ் வேணும். தைரியம் வேணும். அது தைரியம் இல்லைன்னா, வசனங்கள் அதன்படி இது வந்து நம்ம வேற எத பத்தியும் பேசல. நான் எனது தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு சொல்கிறேன். அது மாரி தான் ஒவ்வொருத்தரும். நம்ம பெர்சனல் லைஃப்ல ட்ரூத் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கரேஜ் நமக்கு அங்க வேணும். அது இல்லைன்னா வந்து அப்புறம் அப்ளிகேஷன் வந்து அங்க இருக்கிறதில்ல. அடுத்த வார்த்தை என்னது? குருடன். இது வந்து நம்ம எந்த விதத்துல எதற்கு குருடர்கள்? ஆமா. நமக்கு ட்ரூத் எல்லாம் நல்லா தெரியும். தேவனுடைய தெய்வீக திட்டத்த காண்பிச்சு, அது இதுன்னு பாயிண்ட் பண்ணா அழகா சொல்லிடுவோம் நமக்கு. என்னென்ன நம்ம காலத்துக்குரிய விஷயங்கள் ட்ரூத்லாம் நமக்கு தெரியும். அந்த குருடு இல்ல. இது வந்து என்னன்னா, நம்முடைய சொந்த பலகீனங்களுக்கு, குறைகளுக்கு குருடா இருப்பது. அந்த பிளைண்ட்னஸ் வந்து நம்மகிட்ட அங்க இருக்குது. நம்முடைய சொந்த குறை தெரியறதில்ல. பார்க்கறதில்ல. உணர்றதில்ல. சுட்டி காமிச்சாலும் உணர்றதில்ல. என்னால அது பார்க்க முடியணும். ஸ்பிரிச்சுவலா நான் யார்? என்னுடைய வீக்னஸஸ் உண்மைய சொல்லப்போனா நமக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம வீக்னஸஸ், நம்ம பலகீனம், நம்ம குறை. எங்கெல்லாம் நான் வல்னரபிள், எங்கெல்லாம் நான் விழுந்துடுவேன், எங்கெல்லாம் நான் சிக்கிக்குவேன், ஏற்கனவே எதுலயெல்லாம் சிக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு தெரியணும். நமக்கு தெரியணும். நமக்கு தெரியலன்னா அதான் பிளைண்ட்னஸ். அதான் குருட். நீங்க வந்து குருடர்களா இருக்கிறீங்க. நீங்க யார்? உங்க பலகீனம் என்ன? உங்களுக்கே தெரியல. உங்க குறை என்ன? உங்களுக்கே தெரியல. அது சாதாரண மிஸ்டேக்கா நினைக்காதீங்க. இல்லையா? இந்த குருட்டுத்தன்மை தான் ஒரு வகுப்பார மகா உபத்திரத்துல போய் என்ன பண்ண சொல்லுது? ஏன்? அதுக்கு முன்னாடியே அவங்க கவனிக்கல. அடடா! கஸ் க க கறைபட்டுடுக்கு. கவனிக்கல. குருட்டுத்தன்மை. தன் தன் வஸ்திரம் கரை படிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியல. கடைசியில மகா உபத்திரத்துல போய் துவைக்க வேண்டியதுதான். ரொம்ப கேர்ஃபுல். கடைசி வார்த்தை வந்து என்னதுங்க? நிர்வான். நிர்வாணி ஆக்சுவலி இது வந்து 1131 நேக்கட். இது வந்து முழுக்க முழுக்க ஆடை இல்லாத ஒரு நிலைய பேசுறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, நம்ம பொதுவாவே நிர்வாண நிலை என்பது வந்து பாவ நிலை. ஆ அந்த பாவ நிலைய மூடுவதற்கு தான் நீதியின் வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குது. நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை. நாம் எல்லாருமே நீதியின் வஸ்திரம் தரித்தவர்கள். லவுதிகேயர்கள் நீதியின் வஸ்திரம் தரித்தவர்கள் தான். அப்ப இது எத குறிக்குது அப்டின்னா, தகுந்த ஆடை இல்லாத நிலை. தகுந்த ஆடை இல்லாத நிலை. அதுதான் நம்ம சொல்லலாம். அப்ப அது வந்து கரெக்ட். ஏன் தகுந்த ஆடை இல்லைன்னா, இப்ப தான் பார்த்தோமே. ஒருவேளை மேலே சொல்லிட்ட அந்த பலகீனங்கள்லாம் இருப்பதினால, நம்மளுடைய நீதியின் வஸ்திரத்துல என்ன இருக்கு? கரைகளும், சுருக்கங்களும் அங்க வந்துடுது. தகுந்த ஆடை இல்லாதவர்களா இருக்கிறோம். தகுந்த ஆடை இல்லாதவங்கள மணவாளன் தன்னோடு சேர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல என்ன பண்ண மாட்டாரு அவரு? ஐயோ! ரொம்ப உங்க வஸ்திரத்த நீங்க கரைப்படுத்தி இருக்கிறீங்க. சுருக்கமா வேற இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டா, சரி போங்க. அப்படின்னு மகா உபத்திரவத்துக்கு அனுமதிச்சுடுறாரு. ஸோ அது பரிசுத்தவான்கள் நம்ம நினைக்கிறோம், இங்க ஒரு பாடம் எடுத்தோம்ன்னு நெனைக்கிற கல்யாண வஸ்திரம். இல்லையா? அந்த வஸ்திரத்த சுத்தமா வச்சுக்கணும். சுருக்கம் இல்லாம வச்சுக்கணும். அடிஷனலா என்ன பண்ணணும்? சித்திர தையல் வேலை செய்யணும். ஸோ தேவன் நமக்கு கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற பலியின் புண்ணியத்தினால கொடுத்துட்ட அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலையில இருந்து,
நம்ம நமக்குள்ள அருமையான குணலட்சணங்கள வளர்த்துக் கொள்ளவர்களாகவும் நம்ம அங்க இருந்து நம்மை பிரசன்ட் பண்ணணும். அது செய்யல என்பது ரொம்பவுமே ஆபத்தாக அங்க போய் முடியும். அன்பானவர்களே, இதோட நம்ம பாடம் நம்ம நிறைவு செய்யலாம். அப்போ லவோதிக்கேய சபைக்கான செய்தி, அதுல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை, இந்த காலத்தினுடைய சூழல்கள், அதனால இந்த காலத்துல இந்த பாதையில இருக்கக்கூடிய பாதங்கங்களா, நம்ம வாழ்க்கையில எவ்விதமான தாக்கங்கள் இருக்கும். அதனால என்னென்ன குறைகளும், பலகீனங்களுமே நம்ம இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. அத நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காக அழகா பட்டியலிட்டு காமிச்சுட்டாங்க. பட்டியலிட்டு காமிச்சுட்டு, "சோர்வு அடைஞ்சிடாதீங்க, நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்" அப்படின்னு. "இதுதான் உங்களுடைய நிலை. நான் நேசிக்கிறவன் எவனோ, நேசிக்கிறவர்கள் அவர்களை நான் கடிந்து கொண்டு என்ன பண்கிறேன்? சிட்சிக்கிறேன்." கடிந்து கொண்டுன்னா வார்த்தையின் மூலம் நான் உணர்த்துறேன். மேபி இதுதான் இப்ப நடக்குது பார்த்தீங்களா? நமக்கும் கேட்கிற உங்களுக்கும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு கடிந்து கொள்ளுது இது. சிட்சிக்கிறது ஒருவேளை இதுல நம்ம குணப்படல அப்படின்னா, அனுபவங்கள் நமக்கு அதுக்கு ஏதுவாக அங்க இருக்கும். சிட்சையின் அனுபவங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில. புரியுதுங்களா? ஆகையால் வசனம் என்ன வருது? அந்த ஆகையால் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ம். ஆகையால் ஜாக்கிரதையா இருந்தன்னா, உங்கள மறுபடியும் தீவிரப்படுத்திக்கோங்க. புதுப்பித்துக் கொள்ளுங்க. புதுப்பித்துக் கொள்ளுங்க. எப்படி? இப்படியெல்லாம் பலகீனத்தோடு இருக்கிறவர்களா உங்கள உணர்ந்தீங்கன்னா, அதீத வைராக்கியத்தோட புதுப்பிச்சு கொண்டு, மனம் திருந்துங்க. ஒரு யூ டர்ன் பண்ணுங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. உங்களை இந்த பாதையில அழைப்புக்கு, தெரிந்து கொள்ளுதலுக்கு உகந்த நிலைக்கு உங்களை ம் மாற்றிக் கொள்ளுங்க என்பது நமக்கான அந்த ஆலோசனைகள். பிரியமானவர்களே, நம்முடைய நம்முடைய அருமை இரட்சகர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் உண்மையா தான் இருக்கும். நம்மையே சோதிச்சு பார்க்கலாம். நேர்மையுள்ள மனதோட நம்மையே அளவிட்டு பார்க்கலாம். குறைகள நாம களைந்து போடுவதற்கு கவனமா இருப்போம். ஆ, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பண்புகளை அனல் உள்ளவர்களா இருந்து நாம நமக்குள்ள பெற்றுக்கொள்ள நம்ம முயற்சிக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.